7 திரைகளும் ஒன்னொன்னா விலக 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 ஜோதி தரிசனம் தெரியும். இந்த குறியீடு என்னன்னா, நம்ம மனதிற்குள் இருக்கக்கூடிய இந்த லௌகீகமான இந்த தவறான எண்ணங்களை எல்லாம் விலக்கினால் ஸ்வரூபமாக ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை உள்ளத்திற்குள் தரிசிக்கலாம் என்பதைத்தான் அங்கு காட்டுகிறார். அவருடைய அந்த வாழ்க்கை நடைமுறைகள் பார்த்தீங்கன்னா, நிறைய தாம்பூலம் போட்டுக்கிறத நிறைய ஊக்கப்படுத்துவார். அவருடைய இதுல வெற்றிலை பாக்கு போடுறதுங்கிறது நல்ல பழக்கம். அதை முறையா பயன்படுத்தணும், முறையா அதை சாப்பிடணும்னு நிறைய இருக்கும். உணவு இப்படிதான் சாப்பிடணும். அதிகாலை இப்ப எழுந்திருக்கிற போதே காலையிலேயே நம்ம டீ காஃபின்னு ஆரம்பிச்சிடறோம்ல. அவருடைய அந்த சாப்பாட்டு முறையில தொடங்கி எல்லாமே பார்க்க பார்க்க நமக்கு ஒரு புதிய வாழ்வியலாகவே இருக்கும். இறைவனை பற்றிய புரிதலும் பெரிய ஒரு புரிதலாக இருக்கும். வள்ளல் சுவாமிகள் அதுவும் தைப்பூச நன்னாளில் அங்கே ஜோதி தரிசனம் என்று நமக்கு அந்த நடைமுறையை உருவாக்கி கொடுத்தது காரணம், மனிதனுடைய அந்த மோட்ச பாதையை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய 7 திரைகளையும் விலக்கி இறைவனோடு சென்று சேருவதற்கு தான்.